இந்த உலகத்துல பொறந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு கடல்லேருந்து வர அலைகள், அப்புறம் சந்திரயான் 2ல அனுப்பிச்சு வச்சோமே ஒரு விக்ரம், அது மூன்ல சேஃபா லேண்ட் ஆக முடியாம போனதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒத்து போற ஒரு காமனான சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டின்னு என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தவங்க சொல்ற பதில் "ஓ மை காட்" அப்படின்னு இருக்கும். ஆனா நெறைய பேர் சொல்ற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துக்கு நடுவுல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதுதான் எல்லாரையும் பறக்க விடாம டைட்டா புடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி எர்த்துக்கு மட்டும் கிடையாது. இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்க்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதாவது 2 ஆப்ஜெக்ட் அதோட மாஸ மல்டிப்ளை பண்ணி, அதுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணோம்னா, 2க்கும் நடுவுல இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் மாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்குதோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கும். அண்ட் ஆக்ஸலரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இது இன்னும் ஈஸியா புரியணும்னா, நியூட்டனோட 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம படிச்சிருப்போம். அதில செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் F ma ஈக்குவேஷன்ல மாஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லெஃப்ட்ல இருக்க பையன கம்பேர் பண்ணும்போது, ரைட்ல இருக்க பையனுக்கு மாஸ் அதிகமா இருக்கிறதுனால, அவனுக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த ஈர்ப்பு விசை வந்து அதிகமா இருக்கும். அதே சமயம் ஆக்ஸலரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம எர்த் மாதிரி. ஆனா லெஃப்ட்ல இருக்க பையனுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால, மாஸ் அவனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் ஆக்ஸலரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஆப்பிள் மாதிரி.